வணக்கம் அண்ட் வெரி வார்ம் வெல்கம் பேக் டு ஹாப்பி லைஃப். இன்றைக்கி நம்ம ஹாப்பி லைஃப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா டீ, மசாலா சாய்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அந்த மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இல்லை ஒரு டேஸ்டியான மசாலா சாய் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பால் குண்டா வச்சுட்டேங்க. பால் குண்டாவில் நான் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி டீ போட போகிறேன். ஊற்றி அதை நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ஸை நம்ம இடிச்சிக்கலாம். அப்போ தான் இதில் நம்ம போட முடியுங்க. இப்போ நம்ம அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இதுக்குள்ளே போட்டாச்சுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. கொதிச்சோன்னே இப்போ நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். டீ தூள் எவ்வளோ ஸ்பூன் ஆட் பண்ணோன்னா, இது 3 பேர்த்துக்கு நான் சொன்னேங்க. ஆனால் 3 டீஸ்பூன் நம்ம டீ தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது 2 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பால் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிச்சிருச்சு. அந்த ஃப்ளேவரெல்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிருச்சு. இப்போ நம்ம இதை பாலை ஊற்றிக்கலாம். இதுக்குள்ளே நல்லா கொதிக்க விட போகிறோம். இது 30 செகண்ட்ஸ் நல்லா கொதிக்கணுங்க. சர்க்கரை வேணால் சர்க்கரை போட்டுக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை, கரும்பு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுறது. அதனால் நான் அதுவே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருப்போம். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மெயின் 4 இன்க்ரீடியண்ட், அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, இந்த 4ஐயும் நல்லா இடிச்சுக்கிட்டு நம்ம இந்த தண்ணிக்குள்ளே சேர்த்திட்டோம். அது நல்ல ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது பாயில் ஆகணும். அந்த தண்ணிக்குள்ள அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம 1.5 டம்ளர் பால் உங்கள் இனிப்புக்கு ஏற்றவாறு நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க. ரொம்ப டேஸ்டியான ஃப்ளேவராக இருக்குங்க. தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இந்த மாதிரி சளி பிடிச்ச டைம்லாம் இந்த டீ போட்டு குடிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதோ நம்மளோட மசாலா டீ ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் உட்காந்து சூடாக ஒரு கப் மசாலா சாய் குடித்தா எப்படி இருக்குங்க? எங்கள் ஊரில் பார்த்திங்களா எவ்வளோ பனியாக இருக்குதுன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. அந்த பக்கம் கிளைமேட் அப்படியே சில்லுன்னு இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நானும் என்னோட பெரிய பையனும் இந்த மசாலா சாய் குடித்து என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த சாய் ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் செஞ்சு பார்த்து உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த ரெசிபியை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு சேருங்க. மற்றும் ஒரு அழகான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம். டேக் கேர், பி ஹாப்பி, ஃபீல் ஹாப்பி. பாய்.